ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஐப்ளஸில் நியூவாக லான்ச் பண்ணிக்க இன்டராக்டிவ் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். இன்டராக்டிவ் பேனல் பார்த்துட்டிங்கன்னா டச் போர்டு ஆப்ஷன் இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது எப்படின்ற பார்க்கலாம். இது ஃபுல் டிசைனிங் ஃபஸ்ட்டு பார்த்துறோம். டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடியில் கொடுத்துருப்பாங்க. தென் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கீ ஆப்ஷன்ஸ் இங்கே கீழே வரும். ஹோம் மெனு ஆப்ஷன்ஸு, பேக் கீ ஆப்ஷன்ஸு, வீடியோ ரெக்கார்டிங் மோடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டச் லாக் கீ ஆப்ஷன் இங்கே இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் கீ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து இன்ஃப்ராரெட் உங்களுக்கு சென்சார் ரிமோட்டோட சென்சாரோட போர்ட் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருப்பாங்க. 20 வாட்ஸில் வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அதேமாதிரி யூஎஸ்பி போர்ட் வந்து 3 யூஎஸ்பி போர்ட் வெர்ஷன் வந்து 3 போர்ட் கொடுத்துருப்பாங்க. டச் இன்புட் வரும். அதாவது நீங்கள் லேப்டாப் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, சிபி கனெக்ட் பண்ணுறதுக்கு டச் போர்ட் இங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க. HDMI கேபிள் கனெக்டிவிட்டி இருக்கும். சி டைப்ன்றது நீங்கள் மேக் புக் ஆப்பிளோட கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக சைட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓபிஎஸ் கனெக்டிவிட்டி அதே மாதிரி இன்புட் ஆப்ஷன் எல்லாமே சைட்லேயும் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். பவர் ஆன் பண்ணிட்டேன். இது எங்கள் ஐப்ளஸோட நியூ இன்டராக்டிவ் பேனல். இது ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இந்த சிஸ்டமோட செட்டிங் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். உள்ளே போயிட்டு சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னீங்கன்னா, இதுதான் சிஸ்டமோட செட்டிங்ஸ் ஆப்ஷன். இது உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இன்டர்னல் மெமரி பார்த்துட்டிங்கன்னா 120 GB இன்டர்னல் மெமரி வரும். ரேம் பார்த்திங்கன்னா 8 GB உங்களுக்கு ரேம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷனோட வரும். ஆண்ட்ராய்டு 14 வெர்ஷனோட கொடுக்குறோம் நாங்கள். வித் உங்களுக்கு டியூல் கோர் ப்ராசரோட வரும். மற்ற சிங்கிள் ப்ராசர் நம்ம டியூல் கோர் ப்ராசரோட வரும். அது ஒன்று. தென் இதில் அடுத்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ஆப்ஷன் பார்த்துடலாம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஒயிட் போர்டுன்றது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரைட்டிங் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கும். ரைட்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெனுவில் வந்து பார்த்துடலாம். உள்ளே போயிட்டிங்க அப்படின்னிங்கன்னா நியூன்றது புதுசாக நான் க்ரியேட்டிவ் பண்ணுற ஃபோல்டர் வைஸாக நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறது வந்து நான் ஃபோல்டர் வைஸாக உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் ஓப்பன் பண்ணி எடுத்து நான் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சேவ் ஆப்ஷன் இருக்குது. சேவ் டேரெக்டாக சேவ் ஆஸ் கொடுத்துக்கலாம். அப்லோட் டு க்ளவுடுங்கிறது நான் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் இப்போ ரைட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து நான் க்ளவுடுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேன் ஆப்ஷன்றது QR கோட் ப்ரீலோடாகவே இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இப்போ யாராவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேரும் பண்ணிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கும் செட்டிங்ஸ். பேக்ரவுண்ட் நீங்கள் கலர்ஸ் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டி கலர்ஸும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக கலர்ஸ் என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. தென் அதே மாதிரி வந்து கலர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேக்ரவுண்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். கிரிட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா இந்த மாதிரி வந்து கிராஃபிக் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் நோட்ஸ் மாதிரியும் கூட யூஸ் பண்ண முடியும். கிராஃபிக் டாட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் ஷீட் மாதிரியும் கொடுக்கலாம். அதே மாதிரி கியூபிக்கல் நீங்கள் கிராஃப் ஷீட் கொடுக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்காக 4 லைன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி நார்மல் கியூபிக் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுற பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளைன் ஷீட்டில் நல்லா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து எத்தனை ஸ்லைட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷன் இது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் வந்து நான் ஆட் பண்ண முடியும். மாறிட்டே இருக்கும். 3 ஸ்லைடு 4 ஸ்லைடு யூஸ் பண்ணலாம். 1 2 ஓகே. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. பார்ட்டிஷன்றது கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணும்போது அட் அ டைமில் 2லேருந்து 4 ஸ்டூடெண்ட் வந்து ரைட்டிங் பண்ண முடியும் ஒரே மாதிரி. பார்த்துட்டிங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் அ டைமில் ரைட் பண்ண முடியும். மல்டி ஸ்க்ரீன் ரைட்டிங் ஆப்ஷனோட வரும் இதில். அதே மாதிரி அடுத்து போயிட்டிங்க அப்படின்னா வந்து பென் ஆப்ஷன். பென் ஆப்ஷன் நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னா கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பென்னோட திக்னஸும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு திக்னஸ் வேணால் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பென் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 வந்து பென் ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து நார்மல் ஸ்கெட்ச் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஹைலைட்டர், அடுத்து நார்மல் பென் ஆப்ஷன். இது வந்து ஆக்சுவல் இருக்கும் உங்களுக்கு. இது 2 பார்த்திங்கன்னா இப்போ நியூ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வேர்ட் கரெக்ஷன் மாதிரி. இப்போ நான் வந்து எழுதுகிறேன். அதுவாக வந்து எனக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி பண்ண முடியும். அதே வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் க்ரியேட்டிவ். ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரா பண்ண அப்படின்னா அதுவாக சேஞ்சஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி. நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக காமிக்கும். நான் திக்னஸ் அதிகம் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஷேப்ஸ் பொறுத்தவரை அதுவாக எடுத்துக்கும். அதுவும் நம்ம கலர்ஸும் மல்டி கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் சிங்கிள் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பென்னோட திக்னஸ் அந்த இதுக்கு மாற்றுறது. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இருக்கும், திக்னஸ் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து டெலிட் ஆப்ஷனில் வந்து மார்க் பண்ணி டெலிட் பண்ணுறதுக்கு ஃபுல் கிளியர் ஆப்ஷன் இருக்குது, நார்மல் எரேஸ் ஆப்ஷனோட வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் இது. அதுக்கடுத்து வந்து ஷேப்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷேப்ஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் ட்ரா பண்ணுறது தான். இந்த மாதிரி இப்போ நான் அதை தனித்தனியாக வந்து எடுக்கவும் முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அப்படி கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக நான் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாமெட்ரிக்கல் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட். ஸோ இமேஜ்னால் நீங்கள் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருப்பீங்க, அந்த இமேஜை வச்சு நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்க முடியும். ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இதை வச்சு ரைட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி ரைட்டிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இதில் போய் நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா டேரெக்டாக இமேஜுக்கு சேவ் ஆகிக்கும். அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் இருக்குது. ஸோ ஜாமெட்ரிக்கல் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் ரூம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஜாமெட்ரிக்கலை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்து என்ன டிகிரி, ஸோ 90 இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் செலெக்ஷன் மோட் இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குமோ இதிலே ஓபிஎஸ் என்ன இன்புட் என்னன்ற செலக்ட் பண்ண முடியும். இது மின் மேப்ன்றது டீம் க்ரியேட்டிவ்காக. ஸோ டீம் க்ரியேட்டிவ்னா ஒரு டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி இந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணி ஒரு இதாக உங்களுக்கு க்ரியேட்டிவ் பண்ணுற மாதிரி நமக்கு பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வேர்டு, எக்ஸல் ஃபைல் இது எல்லாமே இதை வந்து ரீடும் பண்ண முடியும். ஸோ பிபிடி எதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா கூட டேரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ண முடியும். ஆக்சுவலாக பிடிஎஃப் ஃபைல் இது. ஸோ பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் வியூ பண்ணி ஸோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணி காமிக்க முடியும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வீடியோ மோட். ஸோ இப்போ நான் வீடியோ மோட்ன்றது ஆல்ரெடி நான் வீடியோ இல்லை. ஸோ வீடியோ இருந்தேன்னா அதை வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ரைட்டிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌசரை வச்சுட்டு இந்த சைடு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸோ ஓட்டிங் நம்ம கிளாஸ் ரூம்ஸ் லீடர்ஷிப்காக ஓட்டிங் கவுண்டிங் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா டைமர் செட்டிங். ஸோ குவிஸ் டைம் வச்சு ஸோ டைமர் ரன் பண்ணிவிட்டு இங்கே அவங்க குவிஸ் டைமிங் நீங்கள் சொல்லும்போது அவங்க ஆன்சர் எழுத முடியும் கிளாஸ் ரூம்ஸில். அந்த மாதிரி குவிஸ் டைமிங் கொடுக்கலாம். தென் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரிவ்யூ மோடு. ஸோ அது வந்து QR இருக்கும். இந்த QR ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே QR பார்த்தீங்களே அதே ஆப்ஷன் நீங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து கேமரா ஆப்ஷன். ஸோ கேமரா கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கூகுள் மீட் ஆப்பு, ஜூம் ஆப் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஷீட்டு வந்து ஸ்மால் சைஸில் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது கிட்ஸுக்கு கொடுக்குறேன்னா டேரெக்டாக இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுவே என்லார்ஜ் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ண முடியும். நீங்கள் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் ஏரியான்ற மாதிரி. ஸோ இதை நான் சொன்னேன், அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இப்போ என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது தகுந்த மாதிரி. இப்போ பேஸ்கெட் பால் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பேஸ்கெட் பால் சார்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கு கூட கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மோட், 6 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக் நோட் மாதிரி. ஸ்டிக் நோட்ஸுங்கிறது நான் இப்போ நாளைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ
ஸோ 9:30க்கு நான் ஸ்டிக்னு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நான் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்டிக்கி நோட்ஸ். இது வந்து அன்டூ ஆப்ஷன். இது வந்து ப்ரிவியூ அண்ட் வந்து ஜூமிங் ஆப்ஷன் வரும். ஸோ ப்ரிவியூ நீங்கள் ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ சம்திங் நான் எழுதிட்டேன். ஸோ முடிச்சுட்டு நான் எண்ட் ஆஃப் வரைக்கும் சம்திங் எழுதிட்டேன். இப்போ நான் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ண கீழே எனக்கு எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணால் கர்சஸில் 3 ஃபிங்கர் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ண முடியும், ரைட் அண்ட் லெஃப்ட் என்னால் ஸ்க்ரோல் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரைட்டிங் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து அட் அ டைமில் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 2 ஸ்க்ரீன் வேணும். ஸோ எப்படின்னா நான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரீ விண்டோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு மூவ் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி க்ரோம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ விண்டோ கொடுத்துக்கிறேன். எனக்கு எது லெஃப்ட் ரைட் வேணும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரைட் சைடு எனக்கு போய்ட்டும், இது லெஃப்ட் சைடு. இப்போ எனக்கு இதில் வந்து ஓகே இப்போ ஹியூமன் பாடி ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நான் ரைட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் இந்த ரைட்டிங் எழுத முடியும். ஸோ இது வந்து ஸ்பிட்டிங் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன் வருது. அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபைல் மேனேஜரில் ஸோ நீங்கள் இன்டர்னலாக ஸ்டோர் பண்ண முடியும். 120 GB இன்டர்னல் இருக்குன்னா அதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஏபிகே ஃபைல்ஸ் வேணால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கஹோட்டுங்கிறது ஸோ இப்போ ஸ்கூலில் கிட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் சின்ன குவிஸ் ப்ரோக்ராம்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த ஆப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். கேம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இது கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆப் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் டிவி யூஸ் பண்ண கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ண மாதிரி நான் ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ கூகுள் எர்த் மேப் இதுவும் கூட யூஸ் பண்ணுவோம். 3D வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்தியா மேப் எடுக்கிறேன். in and out zoom. ஓகே, இதுக்கு எந்த அளவுக்கு நெட்டு ஸ்பீடாக இருக்கும் அந்த அளவுக்கு குயிக்காக கிளியராக இருக்கும். எக்ஸாம்பிள் தஞ்சாவூர். ஓகே, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ இது என்னன்னு பாருங்கள். ஸோ தஞ்சை பெரிய கோவில். ஸோ நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம் பண்ணுறேன், 3D ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நெட்டு கிளியராக இருக்கும்போது ஸோ நல்லா கிளியராக இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கேயே உங்களுக்கு சைடில் வந்துடும். ஸோ இது வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இது வேணாலும் கூட சூஸ் பண்ண முடியும். மலைக்கோட்டை. இது 3D வியூ. ஸோ இந்த மாதிரி 3D வியூவிலையும் நம்ம பண்ண முடியும். நீலகிரி. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கிட்ஸ் கேம்ஸ் யூஸ் பண்ணலாம். அது போக 3D அனாட்டமி. இப்போ நர்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அங்கெல்லாம் வந்து ஸோ 3D அனாட்டமி யூஸ் பண்ணுறக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக இன்ட்ராக்டிவ் பொறுத்தவரை 3D ஃபீச்சர்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இதில் 3D இன்ட்ராக்டிவ்லையும் உங்களுக்கு வந்து 3D இமேஜிங், அதாவது 3D வீடியோஸ் கிடையாது, 3D இமேஜிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அனாட்டமிக்கெலாம் நான் ஆப் போட்டு வச்சுருக்கேன், இதுவும் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ 3D அனாட்டமியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ 3D வியூஸு. இப்போ நான் அதுக்கு வந்து கலர்ஸ் வேணாலும் கூட என்னால் கலர்ஸ் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் எனக்கு நேம் தெரியணும் பார்ட்ஸோடது அப்படின்னா ஜஸ்ட் லைக் இங்கே நான் வச்சாலே ஆட்டோமேட்டிக் இங்கே நேம் வரும். ஸோ அதை நான் என்ன ஸ்கெல்ட்டால் எது வைக்கிறோனோ அதோட நேம் டீட்டெயில் எனக்கு தானாக இங்கே வந்துடும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது மாதிரி மட்டும் இல்லாமல் மோட்டார் லைன்ஸ், ஸோ எனி கார் வெஹிக்கிள், ஸோ 2 வீலர்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த ஆப் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் ஃபுல் ஆப் என்ன அதில் பெய்டு ஆப்பும் இருக்கும், அதை போட்டு பெய்டு ஆப் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து காரோட இன்ஜினோடது இது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் 3D வியூவில் பார்க்க முடியும். ஸோ இதை 3D வியூ இமேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ஸ்ட்ரோக். சப்போஸ் அனிமேஷன் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ காசோட ஃபுல்லாக வருது. இன்ஜின் மட்டும்னா இன்ஜின் தனியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3D ஸோ வியூஸ் இருக்குது. மேலே செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் தேடி எடுக்கிறது மட்டும்தான். அதை நீங்கள் மல்டிப்ளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளாக வேறு என்ன வேணுமோ யூஸ் பண்ண முடியும். ரைட்டிங் ஆப்ஷன் இந்த மாதிரி 3D கிரியேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணுவாங்க, அதில் கூட நீங்கள் ரைட்டிங் இமேஜை எடுத்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் இமேஜாக. Planets for kids. ஓகே, இப்போது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். இப்போ எனக்கு இதை வந்து நான் ஒரு ரைட்டிங் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணான்னா இங்கே ஆஃப் கீ சர்க்கிள் இருக்கும் அல்லது இந்த ஷார்ட் கீ இருக்கும். ஸோ இதில் வேணால் போகலாம். இதில் போயிட்டு நீங்கள் மார்க் இருக்கும் அல்லது இங்கே போனீங்கனாலும் மார்க் ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சார்ட் வரும் கீழே. ஸோ இப்போ இதில் பென் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பிளாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இமேஜை PDF ஃபார்ம் மட்டும் கேட்கும், அது நீங்கள் தகுந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சேவ் பண்ண இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் சேவ் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்துடும். இது நான் சேவ் பண்ண இமேஜ். இப்போ சப்போஸ் நான் மறுபடியும் யூடியூப் போகணும் அப்படின்னா அந்த யூடியூப் வந்து மினிமைஸில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஹோம் ஸ்க்ரீனில் ஸோ ரீசன்ட் ஆப்பில் போயிட்டு வியூ பண்ணி இங்கே எடுத்துக்கலாம் யூடியூப். ஸோ அகைன் மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். இதோட வால்யூம் ஆப்ஷன். To live on earth. Without the sun, there would be no heat. There would be no light. Plants could not grow.
water would freeze and nothing could survive. ஓகே. The sun. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் போர்ட்லேயும் நான் யூடியூப்லேருந்து வீடியோ எடுத்து கூட இமேஜாக ரைட்டிங் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வீடியோ ப்ளேபேக் வீடியோ பிளேலிஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். VLC MX பிளேயர் போடலாம். தென் அது போக மெனு ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இது தான் மெனு ஹோம் ஸ்க்ரீன் நிறையா இருக்கும். இது வந்து இன்புட் மோட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது. ஸோ அது போக இந்த மெனுவில் போயிட்டிங்கன்னா நிறைய போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஈத்தர்நெட்டுக்கு நம்ம வைஃபை லேண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறது. இது வைஃபை ஆப்ஷன். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது சப்போஸ் நீங்கள் அந்த ரைட்டிங் பண்ணியிருக்கிறத இமேஜாக கூட என்னால் எடுக்க முடியும். நம்ம ஃபோன்ஸில் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி. விஷன் ஸ்க்ரீன்றது உங்களுக்கு வந்து அந்த எல்லோ லைட்டிங் மாதிரி வரும். ஸோ லைட்டிங் ரொம்ப இருக்குது, பிரைட்னஸ் இதாக இருக்குது, அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் இது. டச் சென்சிங் இது. ஸோ டச் சென்சிங் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுதான் இருக்கும். அதேமாதிரி பவர் சேவிங் மோட். ஸோ வந்து லோ லைட்டில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். இது வந்து டச் லாக். ஸோ அங்கே நான் கீ சொன்னேன் இல்லையா, அது டச் லாக் இங்கேயும் பண்ண முடியும். ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் இருக்குது. இந்த லிசன்டிங் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போது காது கேட்காதவங்களும் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கு வந்து வீடியோ இல்லாமல் வெறும் ஆடியோ மட்டும் ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் அது. ஸோ இப்போ யூஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்க அந்த மாதிரி. டேர்ன் ஆஃப் ஓபிஎஸ் வந்து நம்ம ஓபிஎஸ் கனெக்டிவிட்டி நான் சைடில் கனெக்டிவ் பண்ணியிருப்பேன். அதை நான் ஆஃப் பண்ணுறதுக்கான டேரக்ட் ஸ்விட்ச் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. 4 பவர் மோட் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீஸ்ன்றது ஸோ நான் எதுவும் ஆப்ரேட் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணுறது. இது ஸ்க்ரீன் டவுன் பண்ணுறது. ஸ்க்ரீன் டவுன் டாப்பில் வந்து பிளாக் கலரில் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கடுத்து மியூட் ஆப்ஷன். ஆட்டோ பிளாக் லைட்ன்றது நீங்கள் லைட்டிங்கோட இது வந்து லைட்டிங் தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸ்பாட் லைட் இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இப்போ நான் ஏதாவது கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அதை வந்து ஏதாவது ஒன்று மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் இந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாக்ஸோ இல்லை சர்க்கிள் பண்ணலாம், இல்லை எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண முடியும். லைட்டாக மட்டும் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு ஷார்ட் ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அங்கே மெனுவில் உள்ள ஆப்பும் இங்கே இருக்கும் ஷார்ட்கட்டாக. நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போய் எடுக்கலாம், இதுலேயே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே பண்ண முடியும். இதுக்கடுத்து இன்னொரு மெயின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங்கிறது ஸோ எனி உங்களுக்கு லேப்டாப்பு மொபைலு ஸோ எதுலேருந்து வேணால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெண்டையும் எனக்கு ஒரே வைஃபைல சிங்க் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய லேப்டாப் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணோம். அப்போ இது வந்து ரிசீவ் ஸ்க்ரீன் வரும். ஸோ ரிசீவ் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு கோடு க்ரியேட் ஆகும். அந்த கோடு வந்து நான் என்னோடய லேப்டாப்பில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக ஒய்ஃபை டெஃபினட்டாக வேணும். ஒய்ஃபை ஸ்பீடாக இருக்கணும். இப்போ நான் அது கோடு கொடுக்குறேன். இப்போ என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன ஆப்ரேட் பண்ணாலும் ஸோ இங்கே ஸ்க்ரீனில் வியூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் ஷேர் எதுக்கு அப்படின்னா, இப்போ லேப்டாப்பில் எனக்கு இருக்கும், அதான் இன்னொரு லாங் வியூவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ண முடியும். இன்கேஸ் ஆஃப் வந்து நான் அதை டச் பண்ணணுன்னா அதில் டச் ஒர்க் ஆகாது. இன்கேஸ் நான் அப்படி லேப்பை வந்து நான் டச் பண்ணணும் அப்படின்னா கேபிள் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ எப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஒரு டச் கேபிள் போட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் வந்து டச் கேபிள் தனியாக இருக்குது. அது கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பில் USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி HDMI போர்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்புட் வந்து அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ நான் இன்புட் கொடுத்துட்டேன், என்னோடய வியூ வந்துருச்சு லேப்டாப் ஸ்க்ரீன். இப்போ நான் டச் பண்ணால் டச் ஒர்க் ஆகும். இப்போ என்னோடய லேப்டாப் நான் என்ன ஆப்ரேட் பண்ணால் அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே இங்கேயே ஒர்க் ஆகும், என்னோடய லேப்பில் ஒர்க் ஆகும். ஸோ நான் லேப் பார்க்க வேண்டியது இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் இங்கேயே வியூ ஆகும். இன் கேஸ் ஆஃப் வந்து எனக்கு ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் வேணா கூட ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் என்னால் அட்டாச் பண்ண முடியும். இப்போது ஹோம் ஸ்க்ரீன், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ப்ளூடூத் கீபோர்ட் மவுஸை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ அதனால் டாங்கிள் மட்டும்தான் இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். வயர்லெஸில் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வயர்டு மவுஸ் கீபோர்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்டர்னல் பென் ட்ரைவ் வேணால் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டோரேஜை இந்த ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ண முடியும், காப்பி பேஸ்ட்டும் பண்ண முடியும். தென் அதே மாதிரி நீங்கள் ஓடிடி ப்ளேபேக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் கிளாரிட்டி கொஞ்சம் வேரியண்ட் வரும். ஸோ என்னென்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து மேட் ஃபினிஷிங் வரனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் வேரியண்ட்டு தெரியும். நார்மல் எல்இடி பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஸோ மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறது மல்டிபிள் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ டிவி கம் ஒயிட் போர்டு, ஸோ டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்புட் சப்போர்ட் சைட்லேயும் இருக்குது, சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. லேண்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது, அதிலே கொடுத்து நீங்கள் நெட்டஸ் யூஸ் பண்ணலாம். தென் அதே மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேரிங் இப்போ காமிச்சிட்டேன். இதெல்லாம் மல்டிபிள் ஆப்ஷன் இதில் யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ ஐப்ளஸில் வந்து மெயினாக நான் கொடுக்குறது 4mm டஃப் அண்ட் கிளாஸோட வரும். ஸோ ப்ரோக்கன் ஆகாது, அதே மாதிரி ஸ்க்ராச்சஸும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு வரும். ஸோ இதே எங்கள் நியூ ஐப்ளஸோட டிஜிட்டல் போர்டு இது. இன் கேஸ் ஆஃப் எதாவது டவுட் கிளாரிஃபைஸ்னால் எங்கள் நம்பர் இதில் போடுவோம், அதில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.